ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்டி சிவா ஸ்டோரிஸ். முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து 1/4 கிலோ அளவு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்காயை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதை விட குட்டியாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் 2 கை அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கிரேவி அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நிறையா வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் கிரேவி வேண்டாம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா வதங்கிச்சு அப்படின்னா கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4-5 பல்லு பூண்டை நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம முழுசாக சேர்க்குறதோட இந்த மாதிரி நச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து 3 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அடிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து தக்காளியை முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அடிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி வந்து இன்னும் நல்லா திக்னஸாக இருக்கும். அதனால தான் அடிச்சுட்டு சேர்க்கணும். இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம மசாலா வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முருங்கைக்காய் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கூட இந்த முருங்கைக்காயும் சேர்ந்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா எண்ணெயிலே நல்லா வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் வந்து தக்காளி அடித்த தண்ணியும் கழுவி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அதாவது இந்த முருங்கைக்காய் வந்து மறைகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அது வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் தான் சேர்த்தோம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம சேர்த்த முருங்கைக்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இது வந்து இன்னும் நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து கிரேவி கட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட நல்லா கட்டியாகிடுச்சு. உங்களுக்கு வந்து சைடிஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். நான் வந்து சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். இட்லி தோசைக்கு வந்து நம்ம டெய்லி சட்னி சாம்பார் சாப்பிட்றத விட இந்த மாதிரி முருங்கைக்காய் கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கியூட்டி சிவா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.